இந்த கோட்டையும் சீதனமாக கொடுத்து விட்டார். இந்த கோட்டையில் தான் வந்து வேலுநாச்சியார் நிறைய பயிற்சி எடுத்துருக்கிறாங்க, போர் பயிற்சி எடுத்துருக்கிறாங்க. பதினாலு 5/2013 அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழே வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க வந்து எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் இருக்காருன்னா இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் வந்துருக்கேன். சிவகங்கை மாவட்டத்தில் எங்கே இருக்கேன் அப்படின்னா சங்கரபதி கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டையில் இருக்கேன். ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நிலைமை ரொம்ப பரிதாபகரமான ஒரு நிலைமையில வந்து இருக்குங்க. சரிங்களா? இந்த கோட்டைனா என்ன, இதோட வரலாறு என்ன, இப்போ எப்படி இருக்குது, தமிழக அரசு இதை என்னவா அறிவிச்சாங்க, இப்போ என்ன நிலைமையில இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ இந்த கோட்டையோட வரலாறு என்ன அப்படின்னு வந்து பார்க்கணும்னா, இது வந்து 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோட்டை. யாருக்கு கீழே இருந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி அவர்களுக்கு கீழே இருந்த கோட்டை, அவர்கள் கட்டிய கோட்டை அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கோட்டையில் தான் வேலுநாச்சியாருக்கு வந்து கடைசியில் வந்து சீதனமாக கொடுக்கப்பட்டது. இந்த கோட்டை ஏன் சங்கரபதி கோட்டை அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கோட்டைக்கு 16ஆம் நூற்றாண்டில் தொண்டியை சேர்ந்த ஒருத்தர் வந்து 200 குதிரைகள் வந்து பரிசாக கொடுக்குறாருங்க. 200 குதிரைகள். அப்போது அந்த 200 குதிரைகளை பராமரிக்கணும்னா ஒரு நல்ல திறமையான ஒரு ஆள் வேணும். அப்போது சிவகங்கை சமஸ்தானத்துக்கும் திண்டுக்கல் இருந்த ஹைதர் அலிக்குமே வந்துட்டு ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போது ராமநாதபுரம் மன்னர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஹைதர் அலிகிட்ட வந்து உதவி கேட்கிறார். ஹைதர் அலி அவருடைய தளபதியான படை தளபதியான சங்கரபதியை வந்து அனுப்பி வைக்கிறார். சங்கரபதி ஒரு மிகச்சிறந்த ஒரு வீரர், போர் வீரர் அப்படின்னு சொல்லலாம். குதிரை வளர்ப்பு அப்படின்னு நிறைய இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீரர். அவர் இங்கே வந்து தங்கியிருந்து அந்த 200 குதிரைகளை பராமரித்து போர் பயிற்சிகள் எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்தார். அதனாலேயே இந்த கோட்டைக்கு பேர் சங்கரபதி கோட்டை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கோட்டையை வந்து கடைசியில் அவர் யார், ராமநாதபுரம் மன்னர் வந்துட்டு அவர் வேலுநாச்சியார், அவர் மகளான வேலுநாச்சியாரை முத்துவடுகநாதருக்கு திருமணம் முடித்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கோட்டையும் சீதனமாக கொடுத்து விட்டார். இந்த கோட்டையில் தான் வந்து வேலுநாச்சியார் நிறைய பயிற்சி எடுத்துருக்கிறாங்க, போர் பயிற்சி எடுத்துருக்கிறாங்க. மருது பாண்டியர், மருது சகோதரர்கள் அவருக்கு வந்து நிறைய பயிற்சி எடுத்துருக்கிறாங்க. ஆனால் இந்த கோட்டையோட நிலைமை இப்போது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. வாங்க உள்ளே போய் இந்த கோட்டை எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கோட்டையோட அமைப்பை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மதுரை நாயக்கர்கள் அந்த காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்றதுனால அந்த நாயக்கர்களோட அதே ஒரு வடிவமைப்பை வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மதுரை திருமலை நாயக்கர் மகால் பார்த்துருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் வடிவமைப்பு இருக்குது. அதே மாதிரி தூண்கள், அதே மாதிரி மேலே இருக்கிற அமைப்புகள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த கோட்டையோட நிலைமை உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். இந்த கோட்டை எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா, இது வந்து சுடாத செங்கல், அதுபோக மண் கலவைகள், இன்னும் சிலது முட்டை, இந்த மாதிரி நிறைய சேர்த்து வந்து கட்டியிருக்கிறாங்க. அதனால தான் 2 நூற்றாண்டுகளை கடந்தும் இந்த கோட்டை இன்னும் கம்பீரமாக காட்சியளிக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் பாருங்க, இங்கே ஒரு அற்புதமான ஒன்று, வேறு விதமான செங்கல்கள் பண்ணப்பட்டிருக்கு. கீழே பேஸ்மெண்ட்டுக்கு அப்படின்னு ஒரு செங்கல் வச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த செங்கற்கள் தடுப்பு வாள்களாக வந்து இருந்திருக்குங்க. பாருங்க, அமைப்புகளும் அற்புதமாகவே இருக்கு. இங்கே வர்ற சில காதல் கிறுக்கர்கள் இப்படி கிறுக்கி விட்டுறாங்க. இந்த செங்கற்களை வந்து பாருங்க, இது மிகப்பெரிய ஒரு அளவு. இப்போ நம்ம பார்க்குற செங்கற்களே இது வந்து கிடையவே கிடையாது. சரிங்களா? இது சுடாத செங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய அளவு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமாக கட்டப்பட்டிருக்கு. இது இங்கே இவ்வளோ பெரிய செங்கல் வச்சு கட்டியிருக்கிறாங்களா? மேலே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், சின்ன அளவில் வச்சு கட்டியிருக்கிறாங்க. மிக அருமையான வேலைப்பாடுகளாகவே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துக்குள்ள இப்போ நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆபத்து தான். ஏன்னா ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடம், அமைதியான
புதர்கள் மண்டி இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். முழுக்கவே அழிஞ்சிருச்சு, எப்போனாலும் வந்து கீழே விழுகும். இந்த கோட்டை ராமநாதபுரம் மன்னர் சேதுபதிக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச கோட்டை அப்படின்னு சொல்லலாம். வேலுநாச்சியாருக்கு நான் சீதனமா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன். வேலுநாச்சியார், ஹைதர் அலி படைகள், மரு சகோதரர்கள் எல்லாருமே இங்கே தங்கி தான் போர் பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் பரப்பிலான ஒரு கோட்டைங்க. இப்போ வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாகிடுச்சு. இந்த இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கிறது பார்த்தீங்களா, இது ஒரு மண்டபமாக இருந்திருக்கும். இந்த இடம் வந்து ஒரு முற்றமாக இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு வேலைப்பாடுகள் நடந்திருக்கும். முழுசாக சிதைஞ்சிருச்சு அப்படின்றதுனால எந்த இடத்துல என்னென்ன செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பேடு எதுவுமே வந்து நமக்கு கிடைக்கவே இல்லை. மேலே இருக்கிற செங்கல்கள் அப்படியே கீழே விழுந்திருக்கு. சரி, இவ்வளோ பெரிய கோட்டையாக இருந்திருக்கு, இங்கே சுரங்கப்பாதைகள் இருக்கா அப்படின்னா இருக்குது. 2 சுரங்கப்பாதைகள் வந்து இருக்குது. ஒன்று காளையார் கோயில் சிவன் கோயிலுக்கு வந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. இன்னொரு சுரங்கப்பாதை திருமயம் கோட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து ஒரு பகுதி. 2 சுரங்கப்பாதைகள் இந்த இடத்துல வந்து இருக்குது. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், கீழே விழுந்துருச்சு, அதனால் மூடப்பட்டிருக்கு. சரி, இந்த கோட்டை இப்போ தான் அழிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லைங்க. ஆங்கிலேயர் படையெடுப்புலேயே வந்துட்டு இதோட முகப்பு வாயில் வந்து அழிக்கப்பட்டுருச்சு. இப்போது 2 நூற்றாண்டுகளை கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு இந்த இடத்துல வந்துருக்கு. சரி, இதை தமிழக அரசு பாதுகாத்துருக்கலாமே, பாதுகாத்துருக்கலாம். 14/5/2013 அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழே வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க வந்து ஒரு இது சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த சங்கரபதி கோட்டையை சுற்றுலாத்தலமாக அறிவிக்கிறாங்க. 3 கோடி ரூபாய் அதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டது 110 விதியின் கீழே வந்துட்டு. ஆனால் இன்னைக்கு நிலைமையை வந்து நீங்களே பார்த்தாலே தெரியும். 7 வருடங்கள் கடந்துருச்சு. இன்னமும் இந்த கோட்டை ரொம்ப அப்போ இருந்ததை விட 2013 இருந்ததை விட இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அழிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எதிர்காலத்தில் எப்படி இருக்க போதோ அப்படி தெரில. தமிழக அரசு இந்த இடத்த கண்டிப்பாக ஒரு சுற்றுலாத்தலமாக சீக்கிரமே வந்து முன்னெடுக்கணும். ஏன்னா 110 விதியின் கீழே அவங்க பண்ணிட்டாங்க. 14/5/2013 அன்றைக்கே 3 கோடி ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான வேலைகள் எதுவுமே நடக்கவே இல்லை. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஆனால் பாதுகாப்போடு வாங்க. குடும்பத்தோடு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா புதர்கள் மண்டி இருக்குது, பாதுகாப்புக்கு யாருமே கிடையாது. சுற்றுவட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தாலுமே கேட்குறக்கு ஆள் கிடையாது. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காரைக்குடியிலேருந்து கரெக்டாக 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. தேவக்கோட்டை போகிற ஹைவேலே வந்துருக்கு. நீங்கள் வரலாம். நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு அற்புதமான இடம். நீங்கள் பசங்களாக வரீங்கன்னா வாங்க, இல்லைனா ஃபேமிலியாக வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்போடையே வாங்க. ஏன்னா இந்த இடம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக இல்லை. ஒரு அற்புதமான இடம். கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று நினைவிடம் உங்கள் ஊரில் இருக்குன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வருவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் 5 மணிக்கு.